வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள்? தெரிஞ்சுக்கலாமா? அதுல யூனிட் 1ல எனக்கு உதவும் பழக்கங்கள் படிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பழக்கங்கள் படிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? முயற்சி செய்யும் பழக்கம். சரிங்களா? அடுத்தது தொடர்ந்து படிக்கும் பழக்கம். அதுவும் படிச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது ஒரு பழக்கம் படிக்க போறோம். அந்த பழக்கம் என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்ப முயற்சி செய்யும் பழக்கம் படிச்சீங்க, தொடர்ந்து படிக்கும் பழக்கம் படிச்சீங்க. இந்த 2 பழக்கமும் நமக்கு வரணும் அப்படின்னா, பேசிக்கா அடிப்படையா வேற ஒரு பழக்கம் தேவைப்படுது. அது என்ன பழக்கம் அப்படின்றத நீங்க சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். யோசனை பண்ணுங்க. முயற்சி செய்யும் பழக்கம் நமக்கு வரணும். எப்பவுமே தொடர்ந்து இருக்கணும் அந்த பழக்கம் நம்ம கிட்ட. நடுவுல விட்டுடக்கூடாது. சரிங்களா? எனக்கு சோர்வா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது. தொடர்ந்து படிக்கும் பழக்கம். தொடர்ந்து படிக்கணும்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும். எல்லாம் வேணும் இல்லையா? சரி, அதுவும் நீங்க விட்டுடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையா ஒரு பழக்கம் தேவைப்படுது. அது என்ன பழக்கம் அப்படின்றத நல்லா யோசனை பண்ணி சொல்லி அனுப்புங்க. இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.